சரவணபவாய நமः. பிள்ளையே, இத்தனை நாட்களாக உன் வீட்டில் வேண்டாத செலவுகள் தொடர்ந்தது. நீ எவ்வளவு சேமிக்க நினைத்தாலும் கையில் வந்த பணம் தெரியாமல் செலவாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் நீயல்ல, நேரத்தின் சூழ்நிலைகளும் கிரகங்களின் சுழலும் அமைதியில்லை என்பதுமே. ஆனால் பிள்ளையே, அந்த காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. இனி உன் வீட்டில் தேவையற்ற செலவுகள் நிற்கப் போகிறது. ஒவ்வொரு ரூபாயும் மதிப்புடன் தங்கும். உன் கையிலே வந்தது மீண்டும் கையில் இருந்து செல்லாமல் காப்பாற்றி வைக்கிறேன். செய்கிற வேலையில் எவ்வளவு உழைப்பை போட்டாலும் லாபம் வரவில்லை என்று சலிப்புடன் நின்றாய். ஆனால் அந்த ஏமாற்றமும் இனி முடிகிறது. இனி செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாமல் பலன் தரும். உன் உழைப்புக்கு தக்க உயர்வும் பாதையில் காத்திருக்கிறது. உடலில் இருந்த குறைபாடுகளும் மனதின் வேதனைகளும் நீங்கி நலமோடு வாழப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. பிள்ளையே, உறவுகளில் விரிசல், இல்லறத்தில் குழப்பம், இவைகள் தீராமலே சென்றுவிடாது. எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கும் போது இவற்றுக்கும் தீர்வு உண்டாகும். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இதற்கான தீர்வு என்னிடம் நாடினால் நான் உனக்குள்ளே தீர்வை உணர்த்துவேன். அதை சரியாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்திடு. உனக்கு அனைத்தும் உணர்த்துவேன். இனி உன் வாழ்வில் துயரங்கள் தொடராது. இன்று முதல் உன்னை துரத்தி கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் விலகிச் செல்லும். நீ விரும்பிய வாழ்க்கையை அடைந்து சந்தோஷமாக வாழ்வாய். நம்பிக்கையை விடாதே, ஏனெனில் என் அருள் உன்னுடன் இருக்கின்றது. நான் கூறும் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. உனது மனம் உறுதியாய் இருந்தால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். பிள்ளையே, உன் மன ஆறுதலுக்காக கூறவில்லை. நிச்சயமாக இதுதான் நடக்கிறது உனக்கு. இனி நான் என்ன செய்யப்போகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும், நான் என்ன தவறிழைத்தேன் என்று கலங்குகிறாய். கலங்காதே, ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்மபலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி. இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நட்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும். நடக்கும் நட்பலன்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும். கர்மவினைகள் நடந்தபொழுது தீயதுகள் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே போன்று நன்மைகளும் நிரந்தரம் இல்லை. ஆனால் அனைத்து நன்மைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். பிள்ளையே, நீ பேசும் வார்த்தைகள் கருணையோடு கூடியதாக இருக்கிறது. அனைவரிடத்திலும் கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றம் உன் வாழ்வில் நிகழ இருக்கிறது. நீ எப்போது மற்றவர்களிடத்தில் கருணையாக நடந்து கொண்டு இருக்கிறாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் உள்ள கர்மவினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. உனது கருணையை புரிந்து கொண்ட என் மனம் உன் மீது கருணை பொழிகிறது. என் அனைத்து அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. வாழ்வில் முன்னேற்றம் அடைவாய். பிள்ளையே, உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது. பயணம் பற்றி கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்துச் சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன். அது சாத்தியமே. நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே. நல்ல காலம் நடக்கும்போதும் சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்சமாட்டாய். அதை நான் அறிவேன். இருந்தாலும் சொல்கின்றேன் கேள். நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு. வேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமான அருளை வழங்குகின்றேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் செல்வம் பெருகும். மகிழ்ச்சியாக இருப்பாய். நல்லதே நடக்கும். பிள்ளையே, துன்பங்கள் நிரந்தரமில்லை என்பதை உனக்கு பலமுறை கூறியுள்ளேன். நீயும் அதனை பலமுறை உணர்ந்துள்ளாய். துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும். எந்த துன்பத்திலும் நீ செய்யும் கடமைகளிலிருந்து விலகாமல் உன் கடமையை செய்யும்போது அதற்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். இப்போது நீ என் அருளை பரிபூரணமாக பெற்றுவிட்டாய். இருந்தும் தினமும் விடிந்ததும் உன் மனதில் சலனமும் குழப்பமும் வருகின்றது. என்னை பிரார்த்தித்து நீ உன் வேலைகளில் கவனம் செலுத்து. உன் பணிகளை சிறப்பானதாக நான் மாற்றி தருகிறேன். அச்சமின்றி கடமையை செய்து உச்சம் தொடுவாய் விரைவில். பிள்ளையே, இன்று உன் மனதில் எவ்வளவு குழப்பமும் ஏமாற்றமும் இருந்தது என்று எனக்கு நன்கு தெரியும். நீ எதிர்பார்த்தது போல நிகழாமல் போனாலும் அது உன் வாழ்க்கையின் தோல்வி அல்ல, காலத்தின் சோதனை மட்டுமே. நாளை விடியும் பொழுது உனக்கான புதிய வாய்ப்பு, உனக்கான நல்ல சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். இன்று இரவை கவலையின்றி அமைதியாக கழித்துவிடு. ஏனெனில் உன் துயரத்தை பாராமல் நான் அமைதியாக இருப்பதில்லை. என் அருள் உன் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்பிக்கையுடன் கண்களை மூடி ஓய்விடு. நாளைய நாள் உனக்கு சாதகமான நாளாக அமைத்து தருவேன். நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். பிள்ளையே, பெரிய விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடக்கச் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் உன் உள்ளத்தை வலிமையாக்கவும் உன் எண்ணங்களை தெளிவாக்கவும் சில சூழ்நிலைகளை கொடுக்க வேண்டிவரும். உனக்கு வந்த துயரத்தை ஆராய்ந்து பார். ஏன் இது வந்தது, என்னிடம் என்ன மாற்றம் வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன்னிடம் கேள். அந்த கேள்விகளுக்கான ஆராய்ச்சி உனக்கு புதிய அறிவை தரும். அந்த அனுபவம் உன் உள்ளத்தில் பொறுமையையும் விடாமுயற்சியையும் வடிவமைக்கும். துன்பத்தை தவிர்க்காமல் அதை ஏற்று அதை புரிந்து அனுபவித்து கடந்தால் மட்டுமே எதையும் தாங்கும் வல்லமை உன் உள்ளத்தில் உருவாகும். அந்த வல்லமை வந்த பிறகுதான் நான் உனக்கு மிக பெரிய பொறுப்புகளையும் மிக பெரிய அருளையும் கொடுக்க முடியும். நினைவில் வைத்துக்கொள்,
நான் தரும் ஒவ்வொரு துயரமும் உன்னை நொறுக்குவதற்கல்ல, உன்னை நிமிர்த்துவதற்கே. பிள்ளையே, நீ அன்பின் வடிவம். யாராவது உன்னிடம் இனிமையாக பேசினால் நீ அவர்களிடம் பாசமாகி விடுகிறாய். ஆனால் நினைவில் கொள், எல்லோரும் நீ நினைப்பது போல் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் சுயநலம் நிறைய உள்ளது. அதனால் உனக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சியாக இரு. அன்பு தராதவர்களை நினைத்து ஏங்க வேண்டாம். வற்புறுத்தி பெறும் அன்பு துன்பத்தையே தரும். ஆனால் நீ என்னிடம் செலுத்தும் அன்பு ஆசீர்வாதமாக பல மடங்காய் உன்னிடம் திரும்பும். பிள்ளையே, உன் வலியையும் வேதனையையும் அறிந்தவன் நான். உன் வலிக்கான நிரந்தர தீர்வை நான் தருவேன். அதற்காக நான் உன்னிடம் கேட்கும் ஒரே ஒரு தட்சணை உன் பொறுமை ஒன்றே. உன் பொறுமைக்கான பரிசு மிகவும் பெரியது, சிறந்தது என்பது மிக விரைவில் நீ அறிவாய். பிள்ளையே, உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பார்கள். அதை பற்றி கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய். ஏனெனில் உன் பாதையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் உண்மையான முயற்சி தான் உன்னை வெற்றியடைய செய்யும். உன் நம்பிக்கையாலும் உன் உழைப்பாலும் தான் உன் எதிர்காலம் அமைக்கப்படும் என்பதை நினைவில் கொள். பிள்ளையே, கடந்த காலத்தில் நடந்தவற்றை மாற்றவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உன்னுள் வளர வேண்டும். நினைவில் கொள், எதிர்காலம் உன் கையில் உள்ளது. இன்று நீ எடுக்கும் முடிவுகள் நாளை உன் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டவை. உனக்கு சாதகமாக எதிர்காலத்தை உருவாக்க உன்னுடன் நானும் இருப்பேன். உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக நிற்பேன். நம்பிக்கையோடு முன்னேறு. உன் வாழ்வு புதிய ஒளியால் நிரம்பும். பிள்ளையே, இந்த வாழ்க்கையை நீ வாழ பலவற்றை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதனை நினைத்து அச்சமோ தயக்கமோ கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. என் நாமத்தை ஜபித்து அன்றாட விஷயங்களை நீ எதிர்கொள். அதில் வரும் இடர்பாடுகளை என்னிடம் விட்டுவிடு. ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்க முயற்சி செய். உன் மனதில் நான் இருக்கும் வரை எதுவும் தவறாக போகாது. இது உன் வாழ்க்கை. ஆனாலும் உனக்கு துணையாயிருப்பது என்னுடைய வேல். உற்சாகமாக இரு. பிள்ளையே, வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது எளிது. ஆனால் அதை பொறுத்து கொண்டு தாங்குவதுதான் உண்மையான வலிமை. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறிப்போகும் என்ற உண்மையிலும் நீ தன்னைத்தானே உருவாக்கி கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் எல்லாம் என் நன்மைக்கே நடப்பது என்ற மனப்பக்குவத்துடன் நீ நகர்கிறாய் என்பதே உன் ஆன்ம வலிமை. இவ்வுலகில் யாராலும் புரிய முடியாத உன் பொறுமையும் நம்பிக்கையும் உன்னை நான் ஆசீர்வதிக்க முக்கிய காரணம். நீ பொறுத்து பயின்ற ஒவ்வொரு நொடியும் நாளை உனக்கே வெற்றியின் பாதையாக மாறும். பிள்ளையே, உன்மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் உனக்கு நான் அதை முடித்து தருவேன். பிள்ளையே, மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலான உன் கவலைகளுக்கு மனம்தான் காரணம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எண்ணிவிடாதே. உனக்கு உதவ யாரோ ஒருவர் தயாராக இருப்பார். நீ செல்ல ஏதோ ஒரு வழி புதிதாக தோன்றும். இவை இரண்டும் இல்லை என்றால் இறைவன் என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு தன்னம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் காந்திரு. காலம் ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தந்தே தீரும். பிள்ளையே, உனக்கான நேரம் வந்தது. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கிறாய். அது கண்டிப்பாக நடக்கும். நான் இருக்கிறேன்.